மறுசீரமைப்பு பணிக்காக பூந்தமல்லி நெடுஞ்சாலையை ஒட்டியிருந்த எழும்பூர் ரயில் நிலைய பகுதி முழுவதுமாக இடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், நடைபெற்று வரக்கூடிய அந்த மறுசீரமைப்பு பணிகள் பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம் காயத்ரி. தமிழகத்தின் முக்கிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக எழும்பூர் ரயில் நிலையம் விளங்குகிறது. நூற்றாண்டு கடந்த இந்த ரயில் நிலையத்தை பல்வேறு நவீன வசதிகளுடன் உலக தரத்துக்கு மேம்படுத்த தெற்கு ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்தது. அதன் அடிப்படையில் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான ரயில்கள் இயக்கம், பயணிகள் வருகை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு மறுசீரமைப்பு பணிகளை 740 கோடி ரூபாயில் மேற்கொள்ள ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. இதையடுத்து எழும்பூர் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் அந்த நிறுவனம் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கியது. முதல் கட்டமாக எழும்பூர் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஊழியர்கள், அதிகாரிகள் குடியிருப்பு ஆகியவற்றை இடித்து மரங்கள் அகற்றி அடித்தளம் அமைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் காந்தி இருவின் சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய பார்சல் அலுவலகம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பூந்தமல்லி சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய டிக்கெட் முன்பதிவு மையமும் இடமாற்றம் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த பகுதி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பின்பகுதியில் இருந்த ரயில் நிலையம் தற்பொழுது கடந்த 2 வாரத்துக்கு மேலாக இடிக்கப்பட்டு முழுவதுமாக இடிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு அடையாளமாக, சென்னையின் ஒரு அடையாளமாக விளங்கிய அந்த கட்டிடம் முழுவதுமாக இடிக்கப்பட்டு தொடர்ச்சியாக மறுசீரமைப்பு பணியானது நடைபெற்று வருகிறது. விரைவில் பணிகள் நிறைவேற்று அந்த பகுதியில் மீண்டும் புதிய ரயில் நிலையம் கொண்டு வரப்படும் என்றும் ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.